வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 29th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். மார்க்கெட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டே இருக்கிறாங்க. அந்த 24,350 300 இந்த ரேஞ்சில் அப்படி என்னத்தான் இருக்குதா? இந்த லாஸ்ட் 5 செஷனாக இதே ரேஞ்சில் உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உருட்டல் ரேஞ்சில் நாம் வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கணும்னு வச்சுக்காங்களேன். இங்கேருந்து ஃபர்தராக மேலே போதா இல்லை டவுன் ஆகுதா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஷின். இது எல்லாமே வந்து சின்ராஸ் அவர் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டோடைய கையில் இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது? முக்கியமான நியூஸு, சம் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்துருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து அக்ஷய திருதியை. அதாவது அக்ஷய திருதியை அப்படின்னாவே எல்லாருடைய மனசுலேயும் வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆகுறது என்ன அப்படின்னா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நகைக்கடைக்காரங்க எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு பில்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அக்ஷய திருதினா தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஓவர் பில்டப் கொடுத்துட்டாங்க. நாமளும் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டோம். ஓகே, எனிவே அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும்ல. அக்ஷய திருதிக்கு நகை தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒரு குபேர பூஜை மாதிரி, லட்சுமி பூஜை. அப்படிங்கும்போது லட்சுமிக்கு வந்து உகந்தது என்ன அப்படின்னா தங்கம் மட்டுமே கிடையாது. மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வாங்க வேண்டியது என்ன அப்படின்னா அரிசி, கல்லுப்பு, சர்க்கரை, பருப்பு, மஞ்சள். இந்த 5 பொருள் தான் நீங்கள் வந்து அக்ஷய திருதிக்கு வந்து மெயினாக வாங்கணும். ஓகேங்களா? உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப நீங்கள் வந்து டைமண்டோ, கோல்டோ, சில்வரோ நீங்கள் வந்து வாங்கலாம். அது வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இந்த 5 கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு ஒரு அன்னதானம், ஒரு கடையில் வந்து ஒரு பார்சல் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்ஷய திருதி உங்களுக்கு இன்னமும் வந்து பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, இதையும் பண்ணலாம். ஓகேங்களா? நாம் வந்து ஷேர் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 ஷேர் கூட வாங்கலாம். லைக் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு 2 ஷேர் வாங்கி போடுங்க. இல்லை அப்படின்னா டைட்டன் 2 ஷேர் வாங்கி போடுங்க. உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த அக்ஷய திருதிக்கு. ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு போயிடலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டும் வளவலா கொலகொலா தான். அங்கேயும் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஒரு மூவ்மெண்ட் இல்லை. நம்ம வந்து வயலண்ட் மூவ்மெண்ட்டை பார்த்து இப்போ வந்து சைலண்டாக இருக்கிறத பார்த்தா நமக்கு என்ன சொல்றது, நமக்கு வயலண்டாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். டவ் வந்து எஸ்டர்டே வந்து 0.28% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக்கும் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அங்கே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஈவெண்ட் இல்லை. பட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இன்னிலேருந்து வரப்போகுது. மெயினாக வந்து ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா இவங்களாம் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண போகிறாங்க. மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஜாப்பனீஸ் நிக்கி 0.4% ஹையில் இருந்துச்சு. சைனாவுடைய ஹேங்ஸாங் ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம நிஃப்டி ஒரு 30-50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் அதாவது எஸ்டர்டே வந்து 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் 30-50 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 23,370 ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,370 ஓப்பன் ஆகிட்டு 450, அதாவது 120-130 பாயிண்ட்ஸ் ஹையில் இருந்துட்டு மறுபடியும் அந்த கெயின் அப்படியே வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. 24,330 அகைன் அதே ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஃபாலோவர் கமெண்ட் போட்டிருந்தாரு, சங்கீத ஸ்வரங்களாக தான் இருக்கும் நம்ம மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்ம மார்க்கெட் வந்து சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியும் வந்து 55,500 to 55,900 அகைன் 400. அதாவது 56,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அந்த இடத்துல இருக்குது. நிஃப்டி வந்து 24,350ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதே இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் 70 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.09%, 80,288. இந்த சென்செக்ஸை பொறுத்தவரையும் இன்னைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல வந்து வயலண்ட் மூவ்மெண்ட். லைக் ஆப்ஷன் ப்ரீமியம் 300லேருந்து 450 போச்சு. அடுத்த மணியோடைய ப்ரீமியம் அகைன் வந்து ஒரு 10:30 எல்லாமே வந்து அப்படியே மெல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும்போது ஓகே நீங்கள் நல்ல வயலண்ட் மூவ்மெண்ட் வரப்போகுது, இன்னைக்கு ஒரு செம வேட்டை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாமே.
அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு மேலே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு வேட்டை இல்லை எங்களுக்கு தான் வேட்டை அப்படின்ட்டு அப்படியே வந்து உருட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து நிஃப்டி பொறுத்தவரையும் 7 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும் இன்னைக்கு 46 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம மார்க்கெட் இன்னைக்கு 42-50 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லாஸ்ட் 2 டேஸாக 8% நியர்லி வந்து மேலே ஏறி இருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி இதில் வந்து 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. பவர், மெட்டல், டெலிகாம் 0.5% to 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு இருந்த முக்கியமான நியூஸு ஈவெண்ட்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டாடா டெக்னாலஜி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6% டவுன் ஆயிருக்குது. அது வந்து சம் பிளாக் டீல் நடந்திருக்குது. 663 rupees அரௌண்ட். அதாவது 1 crore ஷேர்ஸ் வந்து 1.6 crore ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது. அதனுடைய வேல்யூ அரௌண்ட் 1200 crore. அதுக்கடுத்து வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷனுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராஃபிட் வந்து 4536 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 4600 crore. ஸோ இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் தான். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மாக வந்து 9807 crore கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் 9900 crore. ஸோ ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை, பட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கடுத்து வந்து இந்தியா மார்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 81% ஹையாக வந்துருக்குது. அதாவது 180 crore கொடுத்துருக்குறாங்க. இதே லாஸ்ட் இயர் வந்து 99 crore கொடுத்துருக்குறாங்க. ஸோ 80% ஹையாக கொடுத்துருக்குறாங்க இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து பார்க்கும்போது 49.3% ஹையாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது 180 crore வெர்சஸ் ஆஃப் 121 crore. அது மட்டும் இல்லாமல் 50 rupees டிவிடெண்ட் பெர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியா மார்ட் வந்து நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். பிபிசிஎல் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. லைக் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. 3214 crore கொடுத்துருக்குறாங்க. போல் வந்து 2750 crore. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து ஹையாக கொடுத்துருக்காங்க. பட் ரெவென்யூ வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் வந்து எஸ்டர்டே வரையும் 9th ஸ்ட்ரைட் செஷனாக வந்து பை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து டேட்டா அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ 6:15 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இதுவரையும் அப்டேட் ஆகலை. பட் இன்னைக்கு அவங்க வந்து பை பண்ணியிருந்தாங்க, எஃப்ஐஸ் பை பண்ணியிருந்தாங்கன்னா 10th ஸ்ட்ரைட் செஷனாக வந்து அவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ருப்பி வந்து 85.26 வந்து செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 85.03. அதுக்கடுத்து வந்து யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டும் வந்து 4.21. டாலர் இண்டெக்ஸ் 99 பிலோவுக்கு வந்துருக்குது. க்ரூடு வந்து $65 பெர் பேரலுக்கு இருக்குது. பிட்காயின் $95,000 இருக்குது. கோல்டு வந்து $3,338 பெர் அவுன்ஸுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இதுதான் பிறகு முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்டு. இன்னைக்கு டியூஸ்டே பொறுத்தவரையும் 7:30 PM யூஎஸ்ஏல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது. அதுக்கடுத்து வந்து வெனஸ்டே மார்னிங் 7:15 AM சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பிஎம்இ டேட்டா. அதாவது வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து யூரோப் ஜோனுடைய ஜிடிபி டேட்டா வருது. ஈவினிங் வந்து யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி வருது. அதுக்கடுத்து வந்து கோர் பிசிஇ டேட்டா வருது. ஸோ நாளைக்கு சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்லாம் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 170 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ரைட்டு. ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா அதே ரேஞ்சில் தான் வந்து சங்கீத ஸ்வரங்கள் பாடிட்டு இருக்குது. 24,300 to 350 ரேஞ்சிலேயே. ஸோ இதுதான் மறுபடியும் இதே தான் சொல்கிறேன். அந்த 24,350க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேலே போகலாம். பட் இன்னைக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மேலே காட்டியிருக்கிறாங்க. பட் இந்த ரேஞ்சு வந்து உடைக்கணும். இந்த ரேஞ்சு வந்து அப் சைடோ டவுன் சைடோ உடைச்சா மட்டும்தான் வந்து ஃபர்தர் கிளியர் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனிவே இந்த ரேஞ்சில் நாளைக்கு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து May 1st ஹாலிடேங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது 24,400 கார்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் வந்து 24,400க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ 24,400க்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 24,300 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு
செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நிஃப்டி பார்க்கலாம். அதாவது எஸ்டர்டே நான் போட்டிருந்த லைனே தான், அதே லைனில் தான் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 24,000, சாரி இது வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 1 hour சார்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,375லேருந்து 24,450. ஓகேங்களா? அதான் இன்னைக்கு வந்து இருக்கிற ஹை. இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக நல்லா இருக்கும். அன்டில் தென் 24,280 வந்து பிரேக் ஆகக்கூடாது. 24,280க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது 24,200 வரையுமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. சப்போர்ட் வந்து 24,280, ரெசிஸ்டன்ஸ் 24,380 இருந்து 450. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் லைக் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,600. ஓகேங்களா? 55,600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 55,600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 55,850லேருந்து 900 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 56,000. இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப காசியஸாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில். சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,200. அது கீழே இருந்துச்சு அப்படின்னா 55,000 to 54,600. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.